வணக்கம் எல்லாத்துக்கும். இந்த வீடியோவில் 185லேருந்து 200 வரைக்கும் கட் ஆஃப் எடுத்த மாணவர்களுக்கு 2026 டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் எந்த காலேஜ் எந்த பிரான்ச் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ரிடிக்ஷன் கடந்த ஒரு சில வருஷங்களாக நடந்த ஒரு அட்மிஷன் ட்ரெண்டை பேஸ் பண்ணி ரேங்க் டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் காம்படிஷன் அனாலிசிஸை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்கேன். இது அஃபிஷியல் கட் ஆஃப் இல்லை, ஒரு கைடன்ஸ் மட்டுமே. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் செய்யும்போது நீங்கள் உங்களுடைய ஓன் டியூ டெலிஜென்ஸை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இந்த கட் ஆஃப் சார்ட்டை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து காலேஜ் பிரான்ச் ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி கேட்டகரிஸ் கொடுத்துருப்பேன். அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, இது மாதிரி எல்லா கம்யூனிட்டிகளுக்கும் 2026 எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃபை நான் கொடுத்துருக்கேன். ஒரு கம்யூனிட்டியில் வந்து சில சமயம் அந்த டேஷ் அப்படின்னு போட்டிருப்பேன். அப்படி போட்டிருந்தது அப்படின்னா அந்த பிரான்ச்சுக்கு கடந்த ஒரு சில வருடங்களாக அந்த கம்யூனிட்டியில் அட்மிஷன் இல்லை அப்படிங்கிறது குறிக்குது. அதனால் நம்மளால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியல. நான் திரும்ப சொல்கிறேன், இது ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டுமே. ஃபைனல் கட் ஆஃப் கவுன்சிலிங் நம்ம எல்லாம், அதாவது ஜூலை 23 தான் நமக்கு தெரிய வரும். சரி, இப்போ டாப் கட் ஆஃப் ரேஞ்சை பார்த்துடலாம். 197.5லேருந்து 200 வரைக்கும் கட் ஆஃப் எடுத்த மாணவர்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, எம்ஐடி, பிஎஸ்சி டெக்கு, சிஐடி கோயம்புத்தூர், தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த மாதிரி முன்னணி காலேஜுகளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ஐடி, ஏஐடிஎஸ், விஎல்எஸ்ஐ, ட்ரிபிள்இ, இந்த மாதிரி எல்லா டாப் பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதிகமான ட்ரீம் ஆப்ஷனை சேர்த்துக்கோங்க. ஏன்னா டாப் காலேஜஸில் பல பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகும். 196 முதல் 197.5 ரேஞ்சு வந்த உடனே ஜிசிடி, பிஎஸ்ஜிஐ டெக்கு, மேலும் சில சிஐடின்னு சில பிரான்ச்சுகளும் சேர இருக்குது. இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்க்கணும்னாலோ இல்லாட்டி பாஸ் பண்ணி பார்க்கணுனாலோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம 194லேருந்து 196, அப்புறம் 192.5லேருந்து 194, இந்த ரெண்டு கேட்டகரியும் இந்த இதில் பார்த்துடலாம். 194லேருந்து 196 வரைக்கும் கட் ஆஃப் எடுத்த மாணவர்களுக்கு ஜிசிடியில் சிஎஸ்சி, அப்புறம் குமரகுருஜ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடி, பிஎஸ்சி ஐடெக்கு, அப்புறம் எம்ஐடின்னு சில ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ், இதெல்லாம் நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த பகுதியில் வந்து ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, ரொபோட்டிக்ஸு, பயோமெடிக்கல், ஏரோஸ்பேஸ், விஎல்எஸ்ஐ, இந்த மாதிரி புதிய துறைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் 192.5லேருந்து 194 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்ரி நல்ல ஆப்ஷனாக உங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிசி சேலம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து டிசியோட சில பிரான்ச்சஸ்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலிருந்து ஆப்ஷன் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இது வந்து 191லேருந்து 192.5 வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் வந்துடுது. அதாவது எஸ்கேசிஇடி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ராஜலட்சுமி, அழகப்பா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் சிஐடி சென்னை, ஜிசிஇ திருநெல்வேலி, இந்த மாதிரி நல்ல காலேஜஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 190 கட் ஆஃப்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க வந்துட்டு டாப் காலேஜஸ் மட்டும் பார்க்காம பிரான்ச் ப்ரிஃபரன்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுங்க. சில நேரங்களில் ஒரு நல்ல பிரான்ச் அடுத்த ரேங்க் காலேஜை விட கேரியருக்கு அதிக பயன் தரலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ரெண்டு குட்டி ஜோன். ஒன்று வந்து 189லேருந்து 190, அடுத்தது வந்து 187.5லேருந்து 188.5. 189லேருந்து 190 ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆர்எம்கே, ஆர்ஏசி, கேபிஆர், அப்புறம் வந்து பிட்டு, அப்புறம் எஸ்விசிஇ, பிட்டுனா அது பண்ணாரியம்மன், அப்புறம் வந்துட்டு எஸ்கேசிஇடி, இந்த மாதிரி காலேஜஸ்லாம் அதிகமாக வருது. இந்த ரேஞ்சில் இருக்கிற மாணவர்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை நீளமாக வச்சுக்கோங்க, ரொம்ப வைடராக வைங்க. ஒரே காலேஜை மட்டும் நம்பாமல் பல காலேஜஸ், பல பிரான்ச்சஸை சேர்க்கணும். 187.5லேருந்து 188.5 வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது அட்டானமஸ் காலேஜஸ், மேலும் சில நல்ல ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே இந்த ஆப்ஷனில் வருது. நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற ரேஞ்சு வந்துட்டு 186லேருந்து 187.5, அப்புறம் 185லேருந்து 186, இந்த ரேஞ்சு. 186லேருந்து 185 கட் ஆஃப்க்கு வந்தாலும் ஆப்ஷன்ஸ் வந்து முடியலை. உங்களுக்கு நிறைய காலேஜஸ் இருக்குது.
எஸ்இசிஇ, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், ஈஸ்வரி, ஸ்ரீராமு, லயோலா ஐகேமு, கேசிஇ, ஆர்இசி, ஆர்ஐடி, மெப்கோ, ஆர்எம்கே, இது மாதிரி பல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த ரேஞ்சில் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் ரொம்பவே முக்கியம். சரியான ஆர்டரில் காலேஜை சேர்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்ததை விட நல்ல சீட்டு பெற முடியும். இந்த ப்ரிடிக்ஷனுடைய கம்ப்ளீட் லிஸ்ட்டையும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு, என்னென்னா ஒரே கட் ஆஃப் இருந்தால் கூட கம்யூனிட்டியை பொறுத்து வாய்ப்புகள் மாறும். அதே மாதிரி ஒரே காலேஜிலேயே வேறு வேறு பிரான்ச்சுகளுக்கு கட் ஆஃபும் மாறுது நல்லாவே. அதனால் இந்த டேபிளை பார்த்து ஒரே ஒரு காலேஜ் மட்டும் தேர்வு செய்யாதீங்க. குறைந்தது 50லேருந்து 100 சாய்ஸ் வரைக்கும் உங்கள் ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி சேருங்க. இது வீடியோவோட நிறைவு பகுதி. இந்த வீடியோவில் மொத்தம் 161 காலேஜ் பிரான்ச் காம்பினேஷன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி 7 கம்யூனிட்டி கேட்டகரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் கட் ஆஃப் வந்துட்டு 185லேருந்து 200 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த லிஸ்ட்டு வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும். இது எல்லாமே சூப்பரான காலேஜஸ். நீ அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த கட் ஆஃப் ரேஞ்சஸ்க்கான காலேஜ் லிஸ்ட்டை நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மீன்வைல் உங்களுக்கு கட் ஆஃபை யூஸ் பண்ணி உங்களுடைய காலேஜ் லிஸ்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் jinsights.com/TNEA அப்படிங்கிற சைட்டுக்கு போய்ட்டு ப்ரிடிக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஎன்இஏ அனாலிசிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்க ஜே இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.